தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். பொதுவாக நம்ம மைண்ட் செட் ஒன்று ஓடிட்டு இருக்கோம்ல, அதாவது வெளிநாட்டுக்காரங்க எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும், நம்ம தான் இங்கே கலாச்சாரம் அதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி பழமைவாதத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பேசுவோம்ல. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இதெல்லாம் இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்க பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களோ இந்திய கலாச்சாரங்களை, இப்போ அவங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட அதிகமாக பிடிச்சிப்பாங்க போல இருக்காது. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். By the way, do you live with your parents? Is that true? Yes. Is that common in India? We don't have to take appointments with our parents to meet for dinner, so. 2005 வருஷம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த சிபிஎஸ்ல ஒரு இன்டர்வியூ ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணப்படுச்சு. ஞாபகம் இருக்கா? அது நீங்கள் பயங்கர ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருந்துச்சுங்க ஒரு டைமில். சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும் எப்போவுமே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லேட் டேவிட் லெட்டர்மன் ஷோ இருக்குல்ல, இதில் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவர் கேட்பார், அந்த ஆங்கர் சர்க்கசமாக கேட்பாப்புல, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட தான் பசங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாப்புல. அவர் முகத்தில் நம்மளுக்கு புரிஞ்சிடும், முகபாவனையிலேயே ஒரு மாதிரி நம்ம பண்ணுறது ஏதோ ஒஸ்ட்ன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு கேட்குற மாதிரி கேவலமாக கேட்குற மாதிரி தான் அது இருக்கும். இந்த கேள்வியை கேட்டதும் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் அப்செட் ஆகிடுவாங்க. அவங்க முகத்தில் நல்லா தெரியும். ஆனால் அவங்களோட சாதுரியத்தை பாருங்கள். அந்த டைமில் ஐஸ்வர்யா என்ன நம்ம ஒரு தக் லைஃப் ரிப்ளை கொடுத்துருப்பாங்க, ஆமாங்க எங்கிட்ட நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், பேரண்ட்ஸ் கூட தான் வாழ்வோம். ஏன்னா பேரண்ட்ஸை டின்னருக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு, நைட்டு உட்காந்து ஒன்றா சாப்பிட்றதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க வேண்டிய தேவை இருக்காதுல்ல, அதனால் நாங்களாம் ஒன்றா தான் இருப்போன்ற மாதிரி சர்க்காசமாக ரிப்ளை ஒன்று கொடுத்தாங்க. ஹோஸ்ட் முதற்கொண்டு அந்த ஆடியன்ஸ் இருக்காங்களே எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லையே ஆமாலன்ற மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த டைமில் கூட பல பேரால் இந்தியாவில் என்னப்பா கல்ச்சர் இது, ஃபுல்லாக பசங்க அம்மா அப்பாலாம் சேர்ந்து வாழ்கிறது, செக் என்னது கடைசி வரைக்கும் டிபெண்ட்டாக இருப்பாங்களா, கடைசி வரைக்கும் பேரண்ட்ஸ் நம்பியே இருப்பாங்களா பசங்க, என்னத்தை அப்போ அவங்க வாழ்க்கையில் ஃபுல்லாக கற்றுக்க முடியும், தனியாக வாழ முடியும்ன்ட்டு என்னென்னமோ அப்பயே பேசினாங்க. அப்போ பேசின வாய்கள்லாம் இப்போ அப்படியே அடைஞ்சு போயிட்டு, ஐஸ்வர்யா அப்போ சொன்னது கரெக்டு தானோ, பேரண்ட்ஸ் கூட வாழ்கிறது நல்லதோ, இந்திய கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்குமோன்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைமில். அதுக்கு விதை இப்போ போடப்பட்டிருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட பசங்க வசிக்கிறது இருக்குல்ல, அது கடமை, மாற்றுக்கருத்து இல்லை, கடமை. பெண் குழந்தைகளாக இருக்கானாக்கா திருமணமாகி வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் கூட இருந்து தான் ஆகணும், அது கடமை. கூட்டு குடும்பமாக இருக்கிறது ஒரு வரம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது இன்னும் இங்கே பல பேர் கை கூடலைங்க. ஏன்னா 4 பேர் ஒரு ஃபேமிலியில பிரச்சனை அவ்வளோ வரும். ஒரே ஃபேமிலியில் 50-60 பேர்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பிரச்சனைகள். அதையும் தாண்டி கூட்டு குடும்பமாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அது ஒரு வரம். பேரண்ட்ஸை கவனிக்காமல் விட்டோம்னாக்கா இந்தியா பொறுத்த வரைக்கும் அது பாவம். ஆக்சுவலாக இதைத்தான் அமெரிக்கன்ஸாக ரொம்ப ப்ரிவிலேஜாக சொல்லிட்டு இருப்பாங்க இந்த டைமில். தனியாக இருக்கிறது ஃபுல்லாக வாழ்க்கையை கற்றுக்கிற மாதிரி இருக்காதுன்னு. ஆனால் பேரண்ட்ஸ் நிலைமை என்ன எதிர்த்தை பற்றி பெருசாக புரிஞ்சிக்க மாட்டாங்களே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சா டிராஸ்டிக்காக உங்களுக்கு? இந்தியாவோட கல்ச்சர் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பேரண்ட்ஸ் நம்மளை குழந்தையாக இருக்கும்போது அவங்க கை விட்டு போகலை. ஸோ நாம் வளர்ந்த பிற்பாடு குழந்தையாக மாறுற பேரண்ட்ஸ் இருக்காங்களே, மனசால குழந்தையாக மாறினவங்க, அவங்கள கை விடக்கூடாது. இதுதான் இந்தியன் கல்ச்சர், ரொம்ப சிம்பிளான ஒரு கல்ச்சர். ஆனால் இதை புரிஞ்சிக்க முடியாமல் பல பேரை பேசினதெல்லாம் வரேன் அந்த விஷயத்துக்கு வர ஒன்று. இந்த பேரண்ட்ஸ் கூட நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது எதுக்காகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஃபேமிலி. ஹாலிவுட் படங்களில் எந்த படம் எடுத்தாலும் ஃபுல்லாக குடும்பத்துக்காக ஃபேமிலிக்காகன்னு சீரியஸ் கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்காங்களா? ஆனால் இந்தியாவில் சொல்லாமல் செஞ்சிட்ருக்கோம். சப்போர்ட்டுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கிறது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ ஒருத்தரே எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிறத விட, எல்லா பொறுப்புகளையும் கவனிச்சிக்கிறத விட பிரித்து கொடுத்துட்டா அதுனா ஆக்கப்பூர்வமாக நடக்கும்ல. எமோஷனல் பூஸ்ட்டு. இப்போ இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, துக்கப்படுற நேரத்தில், தோண்டு போகிற நேரத்தில் ஆறுதலாக வார்த்தைகள் சொல்ல கூட ஆட்கள் இல்லாதது தான். மருந்து மாத்திரை குணப்படுத்தாத விஷயத்தையும் அந்த வார்த்தைகள் குணப்படுத்தும். அதுபோல் பிரச்சனை இங்கே வந்துடக்கூடாதுன்னு தான் குடும்ப உறவுகள் அந்தளவுக்கு முக்கியமாக இங்கே பார்க்கப்படும். ஸோ இந்தியாவில் பேரண்ட்ஸ் கூட வாழ்கிறது அப்படின்றது எக்கனாமிக் சாய்ஸ் கிடையாதுங்க, பல நினச்சிட்டு இருக்க மாதிரி. இது சோஷியல் நாம், நம்ம இந்தியாவோட சோஷியல் நாம் அண்ட் எமோஷ்னல் கனெக்டாக இதை நம்ம பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட வாழ்கிறது தான் பெருமை. இது எல்லோரும் மைண்டில் தெளிவாக வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஆந்திரா ஒரு பெரிய குடும்பம் தெரியுதா, மக்களே ஒரே குடும்பம், இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. என்னென்னா 83 பேர் கொண்ட ஒரு கூட்டு குடும்பம் நம்ம ஆந்திராவில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க. 6 தலைமுறைகளாக ஒன்றா வசிக்கிறாங்க. ஹைலைட்டில்
இதெல்லாம் அமெரிக்காவில் நினச்சி கூட பார்க்க முடியுமா? 4 பேர் ஒன்றா வசிக்கிறது பெரிய விஷயம்ன்றீங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து. இதெல்லாம் இப்போ இன்னும் எவ்வளோ வருஷமா அமெரிக்காவை நடத்துறதுக்கு? இவங்கெல்லாம் நாகப்பா வகையறாக்கள், அதாவது நாகப்பா குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபேமிலி நேமு. ஒன்றா தான் உணவு சமைச்சு சாப்பிட்றாங்க. வயசுக்கேற்ப குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வேலைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த வயசுக்கேற்ப இந்த குடும்பத்துக்குள்ள முடிவுகள் எடுக்கிறப்ப முரண்கள் வரும் பார்த்தீங்களா? ஒரு 4-5 பேர் ஃபேமிலினாலே அவ்வளோ முரண்கள் வரும். இத்தனை பேர்னா ஒரு டிசிஷனை ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தர் நோன்னு சொல்லி இன்னொருத்தர் பேசி முரண்கள் வரும். ஆனால் என்ன தெரியுமா ஹைலைட்டிங்க? எத்தனை முரண்கள் வந்தாலும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லா முரண்பாடுகளும் பேசி முடிச்சுப்பாங்க. இப்போ ஏற்பட்ட பிரம்மாண்ட கூட்டு குடும்பம் நம்ம இந்தியாவில் ஆந்திராவில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் பேரண்ட்ஸ் கூட வாழ்கிறது மட்டும் இல்லை, கூட்டு குடும்பமாக வாழ்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது நாட்கள் செல்ல செல்ல. அம்பானி அவர்கள் குடும்பத்தினர் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ கோடிகள் கணக்கில் சொத்து வச்சுருக்காங்களே, ஏஷியாவிலே பெரிய பணக்காரர்கள் பேர் அடிக்கடி வாங்கிட்டு இருக்காப்லையே. அவங்க பசங்க தனியாக போயிட்டாங்க. அம்பானி அவர்கள் இந்த பேரண்ட்ஸாக இருக்காங்களே, அவங்க தனியாக போயிட்டாங்க. இல்லையே, ஒன்றா தான் வாழ்கிறாங்க. ஸோ பணம் நல்லா பெருக்க இருந்தாலும் பேரண்ட்ஸோடு வாழ்கிறது தான் இங்கே ஒரு கல்ச்சராக பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த குடும்பத்துக்கு அந்த விஷயம் பொருந்தும். சரி ப்ரோ, எல்லாம் ரைட்டு. ஆனால் இந்தியாவில் கூட நிறைய பேர் பேரண்ட்ஸை விட்டு தனியாக வாழ்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வேலையான காரணங்கள் இருக்குங்க. இப்போ நான் தான் பிரெட் வினர், என் ஃபேமிலியில் நான் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு வேலை ஒரு இடத்துல தான் கிடச்சிருக்கு. அந்த வேலை தான் கரெக்டான வேலைனாக்கா நான் அங்கே போய் ஆகணும். கம்பெனிக்கு தூக்கிட்டு வைக்க முடியாது வீடுகிட்ட. அது கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸை விட்டுட்டு தான் நான் போய் ஆகணும். பார்த்துக்க விட்டு போவாங்க ஆட்களை கூட, அந்தளவுக்கு விட்டு போயிட மாட்டாங்க ஒரேடியாக. போயிட்டு சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அவ்வப்போது நேரம் கிடைக்கிறப்பலாம் லீவு கிடைக்கிறப்ப வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இப்படி பார்த்துப்பாங்க பசங்க. ஸோ காரணம் இருக்க சாலிடா, குடும்பத்தை ஓட்டணும்னா காசு வேணும், அதுக்கு வேலைக்கு போகணும், போயிட்டு வரதுக்காக இங்கே தனிமையில் விட்டு போவாங்க. அண்டு சில குடும்பங்கள் இடத்துல நடக்கும். வேறு யார்? ஒரு சில பொண்டாட்டிங்க அவங்க பார்த்து விடுற வேலை. மாமியார் கூட இருக்க வேணாம், எனக்கு தலைவலியாக இருக்கும், ஏன்னா நொட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க, தனியாக போயிடலான்னு தடி கொடுத்துறம் சார்ந்து புருஷங்க மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த புண்ணியவதியில் ஒரு சில பேர் பண்ணுறதுனாலையும் குடும்பம் பிரியுது, பேரண்ட்ஸ் தனியாகவும் பசங்க தனியாக வாடுற சூழல் ஏற்பட்டுருது. ஸோ இந்த 2 காரணங்கள் தான் மேஜராக சொல்லப்படுது. இதை தாண்டி சில காரணங்கள் மேபி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டிருக்கலாம், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எல்லாம் ரைட்டு ப்ரோ, எதுக்கு இப்போ இதை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது. அமெரிக்காவில் அங்கே என்ன கல்ச்சரு? குழந்தைங்ககிட்ட பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, 18 வயசு ஆகிடுச்சா, மேஜர் ஆகிட்டியா, 16 வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட, போ உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு 16லேயே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. 18ல் கன்ஃபார்ம் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த பசங்களாக போயிட்டு வேலையை தேடி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்க மேலே வந்து அவங்க லைஃப்னு தனியாக போக ஆரம்பிச்சிடும். புரியுதாங்க? இது போல் தான் அங்கே கல்ச்சர் இது வரைக்கும் தடை தோங்கிட்டு இருந்துச்சு. அப்போனா தனித்தனியாக வாழ தொடங்குற விஷயம் இருக்குல்ல, இது பெஸ்ட்டுன்னு தான் இது வரைக்கும் அவங்க ரொம்ப மமதியாக நினச்சிட்டு இருந்தாங்க. இந்தியன் கல்ச்சராக என்ன கல்ச்சரு ஷாக், இங்கே பாரு கரெக்டாக இருக்கும், பசங்களுக்கு வாழ்க்கையை பற்றி தெரியுது பேர் தனிமையில் வாழ்கிறப்ப அப்படின்னு எல்லாம் புரிஞ்சு ரொம்ப கெத்தாக பேசிகிட்டு இருந்தாங்களே. அப்பேற்பட்ட அமெரிக்கா சார்ந்து அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் இப்போ ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்டா என்ன நம்ம சொல்கிறாங்க, அதாவது அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கவங்கள இந்த 18 வயசுலேருந்து 29 வயசுக்கு உட்பட்டவங்க இருப்பாங்களே, இவங்களில் 49% பேர், கிட்டத்தட்ட பாதி அமெரிக்கன்ஸ் இந்த ஏஜ் குரூப்பில், இவங்க அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட்டோட வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாமா. ஒன்று அம்மா கூடயோ இல்லை அப்பா கூடயோ இல்லை 2 பேர் கூடயோ வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாமா. 49%. இதில் 25 வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்களே, அவங்க மட்டும் 3ல் ஒருத்தர்ன்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்தியன் கல்ச்சர் அங்கே அடாப்ட் பண்ணப்பட்டு தெரியுதா? அவங்க ஓப்பனாக ஒத்துக்கலைனாலும் கண் கூட நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதை நான் தெளிவாக சொல்லிக்கிற விஷயம். நம்ம கல்ச்சரை பார்த்து பல நாடுகளை சேர்ந்தவங்க ஏளனமாக பேசினாலும் அவங்களுக்கு அது புரியாது. அது புரிய அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆகும். நம்ம சாதாரண நாகரிகமாக எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் பரீட்சார்த்த முறையில் பண்ணி ஃபைனலாக ஒரு ஷேப்பை கொண்டு வந்திருக்கோம் கல்ச்சர்னு. இது எங்கேயோ ஒருத்தங்க எதை தப்பாக பேசுகிறாங்கனாக்கா அவங்களுக்கு புரிய வர்றது நேரம் எடுக்கும். ஆனால் அமெரிக்கர்களுக்கு இது புரிய எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்போ தான் நம்பர்ஸில் பார்க்க முடியுது. இப்போ அமெரிக்காவில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்ஃப்ளேஷன் வேறு, பணவீக்கம். அங்கே இருக்க மக்கள் என்ன தெரியுமா புலம்புறாங்க, ஏன்ப்பா இந்த க்ராசரிஸு, கேஸு, ஹவுசிங்கு எல்லாம் காசு ஏறிடுச்சுப்பா, வேலை எல்லாமே விலையேறி இருக்குது. 1-2 பரவாயில்ல, எல்லாமே விலையேறி நிற்குது. இங்கே வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமீப காலங்களெல்லாம் இங்கே வாழ முடியுமான்னு தெரியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. நான் இங்கே எதை தான் சாப்பிட்றது, எல்லாத்தையும் விலையேறிடுச்சுனாக்கா, அதுவும் ஒருத்தரே சம்பாரித்து ஒருத்தரே வீட்டை பார்த்து ஒருத்தரே செலவு பண்ணி ஒருத்தரே எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கிட்டா பயங்கரமாக செலவு பிடிக்குதுப்பா. பேசாமல் பேரண்ட்ஸ் கூட போயிடலான்னு யோசிக்கிறோன்னு தனியாக வசிச்சுட்டு இருக்கவனே இந்த முடிவு எடுக்கிறாங்க. அமெரிக்காவோட இப்போதைய நிலைமை இதுதான். ஸோ பேரண்ட்ஸ் கூட சேர்றதையும் காசு தான் தீர்மானிக்கிற மாதிரி இருக்குல்ல இன்னொங்க. ஆனால் ஒன்றுங்க, யார் யாரெல்லாம் இந்திய கலாச்சாரத்தை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களே இப்போ நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் கூட பிள்ளைங்க சேர்ந்து வாழறது வரோன்னு நினைக்கிறீங்களா, சாப்பிட்றோன்னு நினைக்கிறீங்களா?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.